பொதுவாக ரிஸ்க்கு கூட இருக்கக்கூடியது எஃப்என்டோ. 100க்கு 89 பேர் எஃப்என்டோவில் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 11 பேர் தான் அதில் வின்னிங் சான்சஸ் இருக்குன்ட்டு சொல்லி அதை நாம் ப்ரொசீட் பண்ணினதுக்கப்புறம் தான் உள்ளே நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே ஓப்பன் ஆகுது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆப்ஷன்ஸை போய் வாங்குறாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையருங்கிற போது ஒரு 5000 ரூபா கையில் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் வாங்கிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது மேலே ஏறும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் அப்படி எல்லா டயத்துலையும் நமக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இவங்க வெறும் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற போது அது கீழே இறங்குற போது இப்போ லாபம் பார்க்குறவங்க எதை பார்ப்பாங்கங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எஃப்என்டோவில் பார்த்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டாக் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சில மிட் கேப் ஸ்டாக்கும் இருக்கும், லார்ஜ் கேப்பும் இருக்கும். எதுக்கு எஃப்என்டோ செலக்ட் பண்ணி அவங்க செபி ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எஃப்என்டோ உண்டு. இப்போ கமாடிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ஜிங்க்கு, காப்பர், எல்லா கமாடிட்டிக்குமே. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது எஃப்என்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், இன்னைக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல எஃப்என்டோனா என்ன சார், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். என்எஸ்சிலையும் இருக்குது, பிஎஸ்சிலையும் இருக்குது. பொதுவாக ரிஸ்க்கு கூட இருக்கக்கூடியது எஃப்என்டோ. செபி அவங்களுடைய அறிவிப்புலேயே நம்ம பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணோன்னே அதில் ஒரு பிரமாணம் சொல்கிறாங்க, டிஸ்க்ளைமர்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் 100க்கு 89 பேர் எஃப்என்டோவில் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 11 பேர் தான் அதில் வின்னிங் சான்சஸ் இருக்குன்ட்டு சொல்லி அதை நாம் ப்ரொசீட் பண்ணினதுக்கப்புறம் தான் உள்ளே நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே ஓப்பன் ஆகுது. ஸோ எஃப்என்டோ அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்கா ரிஸ்கி ட்ரேடு. பட்டு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் எஃப்என்டோவில் இண்டெக்ஸும் இருக்குது, ஸ்டாக்கும் இருக்குது, கமாடிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இப்போ எஃப்என்டோவை பற்றி மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் சுருக்கமாக அதனுடைய ப்ராஸ் கான்ஸ், ரிஸ்க்கு, ரிவார்டு, இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு தேவையானது மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற போது அந்த டெரிவேட்டிவ்ஸு இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் 3 மாதத்துக்கு கான்ட்ராக்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்டில் ஆக்சுவலாகவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னாலே தொலைநோக்கு பார்வையில் இது ஒரு யூக வணிகம் தான். இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல்னால் அதனுடைய கேபிட்டலைசேஷன்ஸு, அதனுடைய ஹோல்டிங்ஸு மற்றும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கான்ட்ரிபியூஷன், அதனுடைய டிவிடெண்ட்டு எல்லாமே நம்ம அதில் பார்க்குறோம். இண்டெக்ஸை பொறுத்தவரையிலையும் என்ன கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப் நிஃப்டி 50 எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய கன்சாலிடேஷன் சப்ஜெக்ட் டு தட் மூமெண்ட்டு இது ஃபியூச்சர். கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறவருடைய இண்டெக்ஸினுடைய பாயிண்ட்ஸுக்கும் இதுக்கும் சற்று வித்தியாசங்கள் இருக்கும். இது பேசிக்காக ஃபியூச்சர்னுடைய 3 மாதத்து கான்ட்ராக்ட். இப்போது ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டோம்னா, ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்ஸுங்கிறது ஆரம்ப காலத்தில் இது ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தது என்ன கேட்டோம்னா, இப்போ யாராவது ஒரு ஃபியூச்சர்ஸ் வாங்குகிறாங்க, ஒரு லாட்டு சில லட்சங்கள் தேவைப்படுறதுக்கு, ஒரு 7 லட்சம் 8 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட் டு த அந்த லாட் சைஸை பொறுத்து. அப்படி எடுக்கிற போது அதுக்கு ஒரு ஹெட்ஜிங்காகத்தான் ஆப்ஷன்ஸு வச்சுருந்தாங்க. நடைமுறைப்படுத்தினதும் ஆரம்ப காலத்தில் அதுதான். இப்போது யாரோ ஒருத்தர் 25,500ல் ஒரு ஃபியூச்சர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, மார்க்கெட்டில் சந்தை நிகழ்வுகள் குளோபல் அண்டு டொமஸ்டிக் எப்படி வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் ஏற்ற இறக்கங்கள் நடக்கக்கூடியது. ஒரு நிமிடத்தில் அதனுடைய இயக்கங்கள் மாறுபடக்கூடியது. அப்படி இருக்கிற போது நம்மளுடைய ஹெட்ஜிங் எப்படி, ஒரு வெஹிக்கிள் வாங்கினாக்கா, ஒரு கார் வாங்கினாலோ ஒரு பைக் வாங்கினாலோ அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா,
ஒரு வீடு கட்டினா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், ஒரு ஐஃபோன் வாங்கினா கூட நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆப்ஷன்ஸை போய் வாங்குறாங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையருங்கிற போது ஒரு 5000 ரூபா கையில் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் வாங்கிட்டு 5000 ரூபா 7000 ரூபா ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஒரு தவறான ஒரு கணக்கீடு செய்து எந்தவித அடிப்படையும் தெரிஞ்சுக்காம எந்த தம் ரூலும் பார்க்காம என்ட்ரி ஆயிடுறாங்க. அதனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது ஃபியூச்சர் சில லட்சங்கள் வைத்து பண்ணுறவங்களுக்கு வித் ஹெட்ஜிங்கோடு பண்ணுறது ஒரு பாதுகாப்பு. ஹெட்ஜிங் இல்லாமல் ஃபியூச்சர் பண்ணினால் அதை விட பாதிப்புகள் வேறு எதுலேயும் இருக்காது. ரெண்டாவது, இந்த கான்ட்ராக்ட் பீரியட்னு சொல்கிற போது ஒன்றா நமக்கு நஷ்டத்தில் இருந்தாலும் அது கேரி ஓவர் பண்ணலாம், டிஃபரன்ஸ் காஸ்ட்டை கொடுத்து அடுத்த மாதத்துக்கு. லாபத்தில் இருந்தால் பதிவு பண்ணலாம். அதேமாரி ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்த் எண்டில் 0 ஆகிடும். அதே ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதே வேல்யூக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி நல்ல பேராமீட்டர்லாம் பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த காஸ்ட்டு அப்படியே இருக்கும். இதுதான் பேசிக்காக எஃப்&ஓக்கும் ஈக்விட்டி கேஷுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ எஃப்&ஓ யாரெல்லாம் எடுக்கலாம் சார்? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டத்தில் ஃபியூச்சர் பண்ணுறவங்க கையில் ஒரு 20 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் சமயமாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் ஃபியூச்சர்னுடைய லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணினது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸினுடைய லாஸை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த நோக்கத்துடன் லாட்டை அதிகப்படுத்தி இதனுடைய ஃப்ளோவு குறைஞ்சிருக்கே தவிர பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம். அப்போது ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டின்னு எடுத்துட்டேன்னா 75 ஒரு பஞ்சுக்கு ஒரு லாட். அப்போ 75 × 25,000 நீங்கள் அட் பர்சன்ட் எடுத்திங்கன்னா அது மல்டிப்ளிகேஷன். அதே என்ன பண்ணுறாங்க, சில பேர் அதுக்கு உண்டான ஏறும்னு நினச்சிக்கிட்டு வாங்கிறதுக்கு பேர் கால் ஆப்ஷன். சரி இறங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறது புட் ஆப்ஷன். அப்போ இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸ் பையருக்கு அந்த 75 × அப்போ என்ன ப்ரைஸ் இருக்குது, ஒரு 100 ரூபா இருந்தால் 7500 ரூபா போகும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது மேலே ஏறும்னு நினச்சோங்கிறாங்க. மார்க்கெட் அப்படி எல்லா டயத்துலையும் நமக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இவங்க வெறும் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற போது அது கீழே இறங்குற போது அதனுடைய டைம் டீகேன்னு சொல்லுவாங்க, நாளாக குறைஞ்சிக்கிட்டே மைனஸில் கடைசியில் 5 பைசாவில் நிற்கும். இது ஒன்று. அதனால் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறவங்க ஹியூஜ் அமௌண்ட்டு வச்சு வித் ஹெட்ஜிங்கோட ஆப்ஷன்ஸை பண்ணுறது ஒரு சேஃப்டியான ஒரு ட்ரேடிங். ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தொலைநோக்கு பரவல லாங் டைம் ஷார்ட் டைம்னு சொல்லலாம். ஒரு ஃபியூச்சரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா சப்போஸ் அடுத்த மாதத்துக்கோ அதுக்கடுத்த மாதம் கான்ட்ராக்டோ எடுக்கிற போது அவங்க ஹெட்ஜிங்கோடு பண்ணினால் அது அவங்களுக்கு ஒரு க்ரோத்து. சப்போஸ் இது இறங்கினால் இது ஏறும், அது ஏறினால் இது இறங்குங்கிற போது அந்த இடத்துக்கு எங்கே பொசிஷனை கட் பண்ணி பேரா பண்ணி லாபத்தில் வரணுமோ அந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது தான் எஃப்&ஓ. ஃபியூச்சருங்கிறது ஹியூஜ் அமௌண்ட்டு வேணும். ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் அமௌண்ட்டு, அதுவும் செய்யலாம் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். பார்த்து பண்ணினாக்கா ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணும். பொதுவாகவே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு ஆய்வின்படி பார்த்தீங்கன்னாக்கா செல்லர்ஸ் ஆர் வின்னிங், பையர்ஸ் ஆர் ஃபேஸிங் ஃபெயில்யூருங்கிறது ஒரு ஓவராலாக கருத்து. ஓகே சார், இப்போ எஃப்&ஓ ட்ரேடிங் பெஸ்ட்டா இல்லை ஈக்விட்டி ட்ரேடிங் பெஸ்ட்டா சார்? எஃப்&ஓ ட்ரேடிங் அப்படிங்கிறது கால நிர்ணயத்துக்கு உட்பட்டது. அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் அந்த 3 மாதம்னா 3 மாதம் பண்ணும். சப்போஸ் கேரி அவுட் பண்ணால் அதுக்கடுத்த மாதம்லாம் அதுக்கடுத்த மாதம் இன்க்ளூட் ஆகும். எஃப்&ஓங்கிறது ஹியூஜ் அமௌண்ட்டு, அதில் எதிர்பார்க்குற லாபம் கணிசமாக இருக்கலாம். ஆனால் வித்தவுட் ஹெட்ஜிங் பண்ணுறது சேஃப்டி இல்லைன்னு இப்போ சொன்ன மாதிரி பாதுகாப்பாக செய்யணும். சரி, அதேமாரி ஆப்ஷன்ஸும் செய்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் அதுக்கும் ஹியூஜ் அமௌண்ட் வேணும். எப்படி உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக ஃபியூச்சருக்கு என்ன அமௌண்ட்டோ அது மாதிரி இதுக்கும் சில லட்சங்கள் வேணும். அதனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஃபியூச்சரில் ஆப்ஷன் செல்லிங்கோட ரீட்டைலர்ஸு 10,000 ரூபா இருந்தால் கூட போய் ஒரு ஆப்ஷன்ஸை வாங்குறது, ஏறினா ஏறட்டும் இறங்கினா இறங்கட்டும்ன்ற மாதிரி. தட் இஸ் நாட் ஏ குட் ஹெல்த்தி ட்ரேட். அது மாதிரி செய்யக்கூடாது. கேஷ் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டாலும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபா போட்டு ஒரு ஃபியூச்சர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே 7 lakhsக்கு நல்ல டெக்னிக்கல் பயாஸில் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு நல்ல மொமெண்டம் இருக்கிறத, வாலட்டிலிட்டி இருக்கிறத அந்த இண்டிகேட்டர்லாம் கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூக்கு
நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது இது கொஞ்சம் சேஃபர் சைடு. ஏன்னா வித் ஸ்டாப் லாஸ் பண்ணுற போது சிறிய நஷ்டங்கள் தான் வரும். ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, ஏறும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், இறங்கிட்டே இருக்கும், ஹியூஜ் அமௌண்ட்டு அப்படியே டைல்யூட் ஆகிட்டே இருக்கும். காட்டில் கரைந்த கற்பூரங்கள்னு சொல்லுவாங்களே, கற்பூரம் வச்சுட்டு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எவாப்ரேட் ஆகிடும். அது மாதிரி தான் எஃப்என்டோங்கிறது எவாப்ரேஷன். ஈக்விட்டி அப்படிங்கிறது கேஷ் மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல் பயாஸில் என்ட்ரி கரெக்டாக இருந்தால் நமக்கு ஒரு லாபத்தை நிர்ணயம் பண்ணி பாதுகாப்பாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதம் கழிச்சோ அந்த ஸ்டாக்கு ஏதோ ஒரு செய்தி அடிப்படையில் ஒன்றா பைபேக் அல்லது ஸ்டாக் ஸ்ப்ரெட் இல்லை டிவிடெண்ட்டு இல்லை மாதிரி ரைட் இஷ்யூ ஏதோ ஒரு காரணங்களை வச்சு அது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு தரம் ஏறும், 20% ஏறும். அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் 6 மாதம் சொல்லி அப்படியே தூங்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு உத்தரவாதம் இருக்குது. இந்த எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மைன்யூட்டாக டெக்னிக்கல் நோயிங் பர்சன்ஸை பார்த்து தான் செய்யணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 13% மக்கள் தான் வந்து எஃப்என்டோவில் வந்து லாபம் பார்க்குறாங்க. அவங்க எந்த மாதிரி தம்ப் ரூல் சார் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ லாபம் பார்க்குறவங்க எதை பார்ப்பாங்கங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு அதனுடைய மூமெண்ட்டு தெரியும், எந்த ஸ்டாக் ஏறும், இண்டெக்ஸ் எப்படி ஏறும், அதனுடைய வாட்ச் பண்ணுறது திறமையானவர்கள். இந்த ரீட்டைலர்ஸு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி நினச்சி நமக்கும் கிடைக்கணும்னு நினச்சி எதுவுமே கற்றுக்காமல் எந்த தம்ப் ரூலும் ஃபாலோ பண்ணாமல் செய்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம்னு சொல்லுவாங்க. ஐடிஎம்னா இன் தி மணி, அட் தி மணி ஏடிஎம், ஓடிஎம்ங்கிறது அவுட் ஆஃப் த மணி. இதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம். எல்லா டயத்துலையும் ஓடிஎம் பண்ணக்கூடாது, எல்லா டயத்துலையும் ஐடிஎம் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம வாங்கினோட விட இறங்கிட்டலாம், எந்த விலைக்கு வேகமாக ஏறுகிறதோ அந்த அளவுக்கு விரைவாக இறங்கிறதுக்கும் ஐடிஎம்மில் வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்மளுடைய கேபிட்டல் எரோஷன்ஸ்க்கான சான்சஸ் உண்டு. அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கணும், சரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஏடிஎம்மா, ஐடிஎம்மா, ஓடிஎம்மானு அனலைஸ் பண்ணணும். இதை பண்ணினதுக்கப்புறம் ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு, மார்க்கெட் பிரெத்துன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் மூடுன்னு சொல்லுவாங்க, இதை பார்க்கணும். சப்போஸ் நாம் ஒரு செய்கிற போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகலாம் அப்படிங்கிற போது அதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன விஷயங்கள் இருக்குது பாதுகாப்பாக செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ராடல்ஸ், ஸ்ட்ராஞ்சல்ஸ் 2 இருக்குது. அந்த ஸ்ட்ராடல்ஸ் எழுதிட்டிங்கன்னா லாங் இருக்குது, ஷார்ட் இருக்குது, அயன் கொண்டார்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியாமையே போய் வெறும்னா ஆப்ஷன்ஸ் பண்ணுறது சேஃப்டி கிடையாது. அதில் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ 2 காலை வாங்குறீங்க, ஒரு புட்டை செல் பண்ணுறீங்க ஆப்போசிட். அப்போ நீங்கள் செல் பண்ணினா ஹியூஜ் வேணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், போத்து கால் அண்டு பை வைஸ் வர்ஸாக நீங்கள் பண்ணுற போது அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டு அந்த டைம் டிகேக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டு ஜென்யூனாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அதில் லட்சக்கணக்கு வேணும்னா இல்லை 40,000, 45,000 அல்லது அதிகபட்சம் 70,000 இருந்தால் இந்த ஸ்ட்ராடல்ஸ் அண்டு ஸ்ட்ராஞ்சல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ராட்டஜி, அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகலாம். இது ஒரு வகையில் திறமையாக செய்யக்கூடியதான். பட் செலெக்ஷன் ஷுட் பி ப்ராப்பர். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு எனக்கு தெரிஞ்ச வரல. ஓகே சார், இப்போ வந்து எஃப்என்டோ டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி ஈக்விட்டியில் இருக்குது. ஸோ கமாடிட்டிஸில் இருக்கா சார்? இதை எப்படி பார்க்குறது? ஓகே, இப்போ எஃப்என்டோவில் பார்த்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டாக் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சில மிட் கேப் ஸ்டாக்கும் இருக்கும், லார்ஜ் கேப்பும் இருக்கும். எதுக்கு எஃப்என்டோ செலக்ட் பண்ணி அவங்க செபி ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கோங்களோ அதெல்லாம் எஃப்என்டோ உண்டு. அதில் லார்ஜ் கேப் மட்டும்தான், மிட் கேப் மட்டும்தான்லாம் கிளாஸிஃபிகேஷன் கிடையாது. அப்படி நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் எஃப்என்டோ டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுற மாதிரியே கமாடிட்டி மார்க்கெட்லேயும் இருக்குது. எஃப்என்டோவில் பண்ணுற போது ஒரு இண்டெக்ஸை நீங்கள் பார்க்கணுங்கிற போது அதனுடைய வாலட்டிலிட்டி பார்த்து எய்தர் கால் ஆர் புட் ஆர் லாங் ஆர் ஷார்ட்டு பண்ணுறோம். கமாடிட்டி மார்க்கெட் பார்க்குற போது என்ன கேட்டீங்கன்னாக்கா, அந்த கமாடிட்டி குளோபல் லெவலில் பார்க்கணும். இப்போது கமாடிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ஜிங்க்கு, காப்பர், எல்லா கமாடிட்டிக்குமே. அப்போ இந்த எம்சிஎக்ஸ் பேசிஸில் நம்ம ஜென்ரலாக நம்ம பீப்புள்ஸ்லாம் ஓரளவுக்கு டிசைட் பண்ணுறது கோல்டு, மினி சில்வர், இது மாதிரி பண்ணுற போது க்ரூட் ஆயில் பண்ணுவாங்க, நேச்சுரல் கேஸ் பண்ணுவாங்க. இப்போது ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஒரு க்ரூட் ஆயிலில் நீங்கள் போய் எஃப்என்டோ எடுக்கணும் அப்படின்னாக்கா
நமக்கு குளோபல் ட்ரெண்டு, கல்ஃபில் அதனுடைய ப்ரொடக்ஷன், அதனுடைய ஃபோர்காஸ்டிங் என்ன. ஒவ்வொரு வாரமும் வெட்னஸ்டே நைட்டு 9 மணிக்கு ஆல் ஓவராக குளோபல் லெவலில் ஃபோர்காஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மூமெண்ட்ஸு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இருக்கும். கமாடிட்டியில் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏதோ ஒன்று பார்த்தா போகும். ஆனால் ஒரு ஸ்டாக்கை எடுத்தோம்னா நம்ம ஸ்டாக் வந்து ஏறும்னு நினச்சி ஒரு ஃபியூச்சரையோ ஒரு லாங்கோ போகும். அப்படி போகிறபோது ஒன்றா ரேட்டிங் ஏஜென்சிஸ் அல்லது அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அது நல்லா இருந்தாலும் இறங்கும், சில டயத்தில் நல்லா இருந்தால் சில டயத்தில் ஏறவும் செய்கிறது. அது ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்ஜிங் பண்ணி பண்ணுறோம். பட் இதுலேயும் ஹெட்ஜிங் பண்ணணும். நீங்கள் இதில் ஒரு கமாடிட்டியில் ஃபியூச்சர் போனீங்கனாலும் இதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சில பேர் டைரெக்டாக வெறும் ஆப்ஷன்ஸும் பண்ணுறாங்க. ஆனால் டெக்னிக்கல் அந்த தம்ப் ரூல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் ஒரு சேஃப்டியானது. இப்போ எஃப்என்டோவை பொறுத்தவரையிலையும் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எஃப்என்டோவை பொறுத்தவரையிலையும் லாங், ஷார்ட், அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங், ஷார்ட் கவரிங், லாங் அன்வைண்டிங் இதெல்லாம் இருக்குது. அது கமாடிட்டிலையும் இருக்குது, கேஷ் தட் இஸ் எஃப்என்டோ ஈக்விட்டி இண்டெக்ஸு ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்லையும் இருக்குது. இப்போ இதனால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா கூட நம்ம புட் கால் ரேஷியோ பார்க்கணும், தீட்டா பார்க்கணும். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் தெரிந்தால் மட்டும் எஃப்என்டோவில் வருவது ஆரோக்கியமானது. இது தெரியாமல் நம்ம வந்து சார் அவங்க சொன்னாங்க 10,000 ரூபா இருக்கும் நான் வாங்கினேன், சில டயத்தில் கொடுக்கும். எல்லாத்த விட இன்னொரு பீட் என்ன கேட்டிங்கன்னா இந்த கால் சொல்கிறாங்க, அதை பார்த்து தயவு பண்ணி பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு ஹீரோ 0 கால்னு ஒருத்தர் போடுவாங்க. அதுக்கு யாரோ டெலிகிராம் சேனலில் இதை போய் அதெல்லாம் நம்பாதீங்க. யூ யுவர் செல்ஃப் ஷுட் அனலைஸ் த ட்ரெண்ட் அண்ட் ஃபாலோ த தம்ப் ரூல். பண்ணிவிட்டு எஃப்என்டோ பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு இதுக்கான ஒரு நவீனமான முறையில் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லோகன் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இனிய உளவாக ஈக்விட்டி இருக்க எஃப்என்டோ எதற்கு. அதனால் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் பெஸ்ட்டாக இருக்குது. வசதியும் பணபலமும் இருக்கக்கூடியவர்கள் அதை செய்யலாம். எல்லாத்த விட இன்னும் பெரிய தவறு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ஸ்டாக் ஹோல்டிங் வச்சுறாங்க. அந்த ஸ்டாக்கை ப்ளட்ஜிங் பண்ணிவிட்டு நான் எஃப்என்டோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதில் போய் லூஸ் தேர் மணி. அப்போ அந்த கேபிட்டலும் போயிடுறது, இதுலேயும் லாஸ் வருது. அதுக்கும் ப்ரோக்கரேஜஸ்ஸு டேக்ஸஸ்ஸு, இந்த லாஸுக்கும் ப்ரோக்கரேஜஸ் டேக்ஸஸ். அதனால் கூடுமானவர்களையும் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது விஷயம் தெரிஞ்சவங்க, டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க பலனடையலாம். தெரியாமல் ஒரு சலுகைகள் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டு நம்ம மணியை லூஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. எஃப்என்டோ என்பது கொஞ்சம் பாதுகாப்பாக செய்ய வேண்டியது. ஈக்விட்டி என்பது சற்று பயம் இல்லை. இதுலேயும் நல்ல ஸ்டாக்காக தேர்வு எடுக்கணும். அதனால் பென்னி ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது. குவாலிஃபைடு ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ணுறது கேஷ் மார்க்கெட் இஸ் பெஸ்ட்டு. எஃப்என்டோவும் சிறந்தது தான், பட் ஒயில் ஃபாலோயிங் த தம்ப் ரூல். கண்டிப்பாக சார். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மேம்.